எப்போது அவன் தண்ணீர் குடிக்கிறான்? அவன் தண்ணீர் குடிக்க ஆரம்பிக்கும் நேரம் எது என்று சொன்னான், கருவில் இருக்கும் போதே அவனுக்கு தாகம் எடுக்கிறது. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவன் தண்ணீர் குடிக்க ஆரம்பிக்கிறான். எதுவரைக்கும் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறான், எதுவரைக்கும் அவனுக்கு தாகம் இருக்கிறது அப்படின்னு கேட்டான். கல்லறைக்கு செல்லுகிற வரைக்கும் அவனுக்கு தாகம் இருக்கும், தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறான். கருவறையில் இருந்து கல்லறை வரைக்கும் அவனுக்கு தண்ணீர் தேவை. தாகம் இருந்து கொண்டுதான் இருக்கும், தண்ணீர் குடித்துக் கொண்டுதான் இருக்கும். ஆதாரம் இல்லாமல் இருந்து விடலாம், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இருப்பது கடினம். ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, நீங்களும் நானும் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். தண்ணீரிலே 2 வகை, தாகத்திலே 2 வகை. முதலாவது தாகம் என்னன்னு சொன்னா, சரீர பிரகாரமாக நமக்கு தாகம் எடுக்கிறது. கல்லறையிலிருந்து கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் நாம் தண்ணீர் குடிக்கிறோம், தாகம் எடுக்கிறது, அவசியமாய் தேவைப்படுகிறது, அதை அருந்துகிறோம். அது சரீர பிரகாரமான தாகம். அந்த தாகம் அவருக்கு எடுத்தது. ஆனாலும் சரீர பிரகாரமான தாகத்தை குறித்து அவர் அந்த இடத்தில் சொல்லவில்லை. நீங்களும் நானும் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாம்சத்துக்குரிய தாகம் அல்ல, ஆவிக்குரிய தாகம், ஆத்ம தாகம். உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்றேன். நீங்களும் நானும் தாகம் தீர்க்கப்படுவதற்காக அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சமூகத்தை நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் வீட்டிலே போய் அந்த சமூகத்தை நிதானமாக வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். அதிலே 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொல்லுகிறார். 2 விதமான தண்ணீரை குறித்து ஆண்டவர் என்று பேசுகிறார். மாம்சத்திலே நாம் இருக்கும்போது நாம் தண்ணீர் குடிக்கிறோம், குடித்தாலும் திருப்தி அடைவதில்லை, சாகும் வரை குடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அது தண்ணீர் மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் ஒரே ஒரு முறை குடித்தால் போதும், தாகம் தீர்க்கப்படும். திரும்ப திரும்ப அந்த தண்ணீரை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ மறுபடியும் தாகம் உண்டாகாது. அந்த தண்ணீர் அவனுக்குள்ளே ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு முறை தண்ணீரை கொடுக்கிறார். அந்த தண்ணீரை நாம் குடித்துக் கொள்ளும் போது நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. திரும்பவும் தாகம் வருவதில்லை. அந்த தாகம் எதுவரைக்கும் தீர்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், நித்திய காலமாய் பரலோகத்தில் தேவனோடு வாழ்கிற வரை நித்திய காலமாய் ஆண்டவர் ஒரு முறை கொடுக்கிற அந்த தண்ணீர் நமக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பண்டிகையின் கடைசி நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறவர்களே எல்லாரிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். தாகமாய் இருக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். எதற்காக? நாம் கொடுக்க போகிற பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அழைக்கிறார். இதை வார்த்தையை குறித்து நாம் ஏராளமான வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். சங்கீதம் 36:8, ஏசாயா 55:1, 1 கொரிந்தியர் 12:13, யோவான் 7ஆம் அதிகாரம் 37-39 வரை இந்த வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு உபமையை சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யவான் ரொம்ப வசதியாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வீட்டின் வாசலிலே லாசரு என்று சொல்லக்கூடிய
ஏழை மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். 2 பேரும் மரித்தார்கள். ஒருவன் லாசரு என்று சொல்லக்கூடிய ஏழை மனிதன் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். வசதியாய் வாழ்ந்தவன், ஐஸ்வர்யவான், அவனோ பாதாளத்தில் கொண்டு போய் விடப்பட்டான். கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக நீதிமான்களாக இருந்தாலும் அநீதிமான்களாக இருந்தாலும் மரித்த பின்பு அவர்கள் பாதாளத்திற்கு தான் செல்ல வேண்டும். பாதாளத்துக்குள்ளே 2 இடங்கள். ஒன்று இடம் நீதிமான்களுக்கு என்று, இன்னொரு இடம் அநீதிமான்களுக்கு என்று. 2 பேர் ஒருவரை ஒருத்தர் பார்த்துக் கொள்ளலாம், பேசிக் கொள்ளலாம். ஆனால் ஒருவர் இருக்கும் இடத்துக்கு இன்னொருவர் செல்ல முடியாது. நடுவில் ஏகப்பட்ட பிளவுகள் இருக்கு. பார்க்கலாம், பேசலாம், காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் ஒருவர் இருக்கும் இடத்திற்கு இன்னொருவர் போக முடியாது. நீதிமான்கள் இருக்கும் இடத்திற்கு அநீதிமான்கள் போக முடியாது. அதே மாதிரி அநீதிமான்கள் இருக்கும் இடத்திற்கு நீதிமான்கள் போக முடியாது. அதை பாதாளம் என்று ஆண்டவர் குறிப்பிடாமல், ஏதேன் என்று குறிப்பிடாமல், பரலோகம் என்று குறிப்பிடாமல் ஆபிரகாமின் மடி என்று குறிப்பிடுகிறார். ஆபிரகாமின் மடி என்று குறிப்பிட்டார். இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்னதாக மரித்த அத்தனை பேரும் பாதாளத்திற்கு கடந்து போனார்கள். இயேசு மரித்த பின்பு பாதாளத்திற்கு போய் நீதிமான்களை உயிரோடு கூட எழுப்பினார். இயேசு உயிர்த்தெழுந்த போது அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இன்னும் பரிசுத்தவான்கள் எல்லாம் எழுந்து பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. இந்த இடத்தில் நான் சொல்ல வருகிற விஷயம் என்ன? லாசரு ஆபிரகாமின் மடியிலே இருந்தான். அவனுக்கு தாகம் இல்லை. தாகம் தீர்க்கப்பட்டவனாக ஆபிரகாமின் மடியிலே இலைப்பாரிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஐஸ்வர்யவான், உலகத்தில் வசதியாய் வாழ்ந்த மனிதன் மரித்த பின்பு அவனுக்கு தாகம் எடுக்கிறது. அவன் சொல்லுகிறான், அக்கினியிலே வேதனைப்படுகிறேன், லாசருவின் விரலிலே ஒரு சொட்டு தண்ணீரையாக கொண்டு வந்து என்னுடைய நாவிலே விட சொல்லும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், மரித்த பின்பு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மரித்த பின்பு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணக்கூடாது. மாம்சத்தில் இருக்கும் போதே, நமக்கு ஆண்டவர் சந்தர்ப்பங்களை தரும் போதே நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். மரித்த பின்பு நாம் தாகம் இல்லாமல் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வேத புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னார், நாம் ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார். நாம் ஒரே ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று எழுதுகிறார். நீங்களும் நாம் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஜீவ தண்ணீரை குடித்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். மரணத்திற்கு பின்பு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைத்தால் முடியாது. அப்போது அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடத்திலே நாம் வறண்ட சூழ்நிலையிலே வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஐஸ்வர்யவானை போல நீங்களும் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது இருக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுதும்போது, திருச்சபைக்கு கடந்து போகும்போது ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கலாம். 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அந்த சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேள்வி எழுப்புகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதையே நாங்கள் கேள்விப்படவில்லையே என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எந்த ஞான ஸ்நானத்தை பெற்றீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், யோவான் கொடுத்த ஞான ஸ்நானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்ல. யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம் மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு ஞான ஸ்நானம். அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக, அவர் மகிமை அடைவதற்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட ஞான ஸ்நானம்.
அதனாலே பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகாது. எனவே நீங்கள் மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் என்றும் அவனுடைய சிரத்தின் மேல் கைகளை வைத்து ஜெபித்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டு அந்நிய வார்த்தையை பேசினார்கள் என்றும் அந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நான் சொல்ல வருகிற காரியம் என்ன? கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மனம் திரும்ப வேண்டியது அவசியம். மனம் திரும்ப வேண்டும். இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்த பின்பு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட பின்பு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 4 காரியங்களை வரிசையாக நேரத்தில் நாம் வாசிக்க முடியும். இந்த உலகத்தில் நாம் பாவம் செய்ததினாலே பாவிகளாய் வாழ்வதில்லை. பாவிகளாய் பிறந்ததினாலேயே நாம் பாவம் செய்கிறோம். ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. தெரிந்தோ தெரியாமலோ ஆதாமின் ரத்தம் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆதாம் எப்படி கீழ்ப்படியாமையினாலே ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தானோ அதே போல நீங்களும் நானும் விரும்பியோ விரும்பாமலோ பாவியாகவே பிறக்கப்பட்டோம். அதை ஒத்துக்கொண்டு இனி பாவ வாழ்க்கையில நான் விடுபடுவேன் என்று மனம் திரும்ப வேண்டும். அது முதலாவது படி. இரண்டாவது படி, இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது படி, விசுவாசித்து பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்நானத்தை பெற வேண்டும். அதற்கு அடுத்தபடி பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதை வரிசையாக வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அதே போல அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கும் போது நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்பி இருக்கிறோமா? என் பாவத்திற்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்று விசுவாசித்து இருக்கிறோமா? விசுவாசித்து ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோமா? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததனால கிறிஸ்தவன் கிடையாது. தாய் தகப்பன்மார் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினாலே ஒருவன் கிறிஸ்தவன் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கும் போது மாத்திரம்தான் அவன் மெய்யான கிறிஸ்தவனாக இருக்கிறான். விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார். இந்த ஐசுவரியவானை குறித்தும் லாசருவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தில் ஐசுவரியவான் பெரிய பாவத்தை செய்ததை போல அங்கே சொல்லப்படவில்லை. அநீதியான காரியங்களை ஏராளமா செய்ததுனால அவன் பாதாளத்துக்கு போனான் என்று சொல்லல. இந்த லாசரு ஏராளமான நீதியான காரியங்களை செய்ததுனால அவன் ஆபிரகாமின் மடியில கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லல. அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மரித்தோரில் இருந்து ஒருவன் எழுந்து என் குடும்பத்தாரிடத்திற்கு என் சகோதரிடத்திற்கு போனால் அவர்கள் மனம் திரும்புவார்கள், அவர்கள் வேதனை இல்லாத இந்த இடத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி ஆட்களை உயிர்த்தெழுந்த லாசருவை அனுப்ப சொல்லுகிறார். அங்கே மனம் திரும்புதலை மட்டும்தான் அந்த ஐஸ்வர்யவான் பேசுகிறார். மனம் திரும்புதல், பாவம் செய்கிறோம் செய்யல, அதை பற்றில அல்ல. பாவியாய் பிறந்ததுனால பாவம் செய்கிற இயல்பு, பொய் சொல்வது, திருடுவது, மோசமான வார்த்தைகளை பேசுவது, இதெல்லாம் இயல்பு. ஏன்னா பாவ ரத்தம் உள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. பாவம் செய்கிறோம், இது இயல்பு. ஆனால் அவன் சொல்லுகிற காரியம் என்ன? மனம் திரும்பி, இதுவரை நீ பாவியாய் இருந்தது போதும், இதுவரை தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தது போதும், இனியாகிலும் மனம் திரும்பி இன்றைக்கு மரித்தால் நீ பரதீசுக்கு போவாயா அல்லது பாதாளத்திற்கு போவாயா? இந்த கேள்வியின் அடிப்படையிலே நம்மை நாமே நிதானித்து பார்க்கிறோம். மனம் திரும்பாமல் இருந்தால், இன்னும் பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால், இன்றைக்காகிலும் மனம் திரும்புவோம். இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிப்போம். விசுவாசித்து
ஞானஸ்தானத்தை பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற ஏராளமான திரளான ஜனங்கள் பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி. அவர்களுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை. பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு பசியும் இல்லை, தாகம் இல்லை. அவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு மறுபடியும் தாகம் எடுக்காது. ஆனால் பாதாளத்தில் இருக்கிறவர்களுக்கு தாகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். அக்கினியின் நடுவிலும் அவர்கள் தாகமுடையவர்களாக இருப்பார்கள். நீங்களும் நாம் தாகம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தாகம் கண்களை மூடி செபிக்கிறார்.